அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி அமையப் போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதம் நிகழக்கூடிய சனியுடைய வக்ர பயிற்சினால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார நிலைன்னு பார்க்கும்போது நல்லபடியாகவே இருக்க, வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது. கணவன் மனைவி 2 பேருமே ஒருவரை அனுசரித்து போகிறது மூலியமா நல்ல உறவை நீங்கள் பேணி பாதுகாக்கலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து மீண்டும் உங்ககிட்ட பேசுவாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். சக பணியாளர்கள் உங்களை அனுசரணையாக நடந்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு அவங்க விரும்பப்படியே இடம் மாறுதல் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் உறவினர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கவும் கூடும். இதனால் அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய சில தடங்கல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, காலையில் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி 27 முறை முக்கியமான பாடல்களை பாடுவது நல்லது. முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை பாடும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி மற்றும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த ஒரு வாரம் உங்களுக்கான வாரமாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேவையில்லாத கோபங்களை தவிர்க்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு. ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் இயங்க போகிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்குமே சனியோடைய வக்ரகதி அப்படின்றது இருந்திருக்கு. கும்ப வீட்டில் ராகு குருவோடைய இடத்துல இருக்காரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 24ஆம் தேதிக்கு அப்புறமா குருவோடு இணைந்த சுக்கிரனான மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனையும் செய்ய போகிறாங்க. இதனால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது? சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்குள்ள பிரவேசிக்க போறாரு. மேலும் ஏற்கனவே அந்த இடத்துல புதன் பகவானும் வீச்சிருக்காங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு. சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பலன்களும் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதனால இனம் புரியாத பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படலாம். பாக்கியங்களை தரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை கேது பகவான் கொடுப்பாரு. இந்த மாதத்துல ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க. 11ஆம் வீட்டுக்குள்ள குரு பகவானும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் இயங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 12ஆம் வீடு அப்படிங்கிறது அயன சயன யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். இந்த இடம் வலுக்கிறதால காதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, கடன், வேலையில் பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி துணைவியின் மீது காதல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்குன்னு கூட சொல்லலாம். இது மூலயமா உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாகவே அமையும். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் மூலமாக அபரிவிதமான லாபம் கிடைக்கும். பெண்கள் தொழில் செய்கிற இடமா இருக்குன்னா ஆதாயம் அனுகூலம் ரெட்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வதையும் தவிர்க்கலாம். மேலும் தொழிலில் எதிர்பாலினத்தவர்களால் அசிங்கமும் அவமானமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது.
லாபாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதால துணைக்காக சில செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத மருத்துவ செலவா கூட இது அமைய வாய்ப்பு இருக்குங்க. இதனால உங்க துணையோடைய ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய மன அமைதியிலையும் நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. இதுக்கு நீங்க அவங்களோட எல்லா விஷயத்தையும் மனம் விட்டு பேசுறது மூலியமாகவும், தேவையில்லாத உங்களுடைய கருத்துக்களை அவங்களிடம் தெரிவிக்காம இருக்கிறது மூலியமாகவும் இதை நீங்க செய்ய முடியும். 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் அமரப் போகிறாரு. அங்க குருவும் இருக்கிறதால அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முதலீடுகள் மூலியமா நல்ல லாபம் பெறுவீங்க. மேலும் நீங்க ஏதாவது புதுசா முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த முதலீடுகளை செய்யறது மூலியமா லாபம் பன்மடங்காய் இருக்கும். இடமாற்றம் உண்டாக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க பணியிலையாகட்டும் தொழிலையாகட்டும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அது சாத்தியமாகும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யோக காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறது நீங்களே உணர்வீங்க. தேவையான முக்கியமான ஆன்மீக தலங்களுக்கு சென்று அங்கு வழிபாடுகளை மேற்கொள்வீங்க. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. உள்ளுணர்வு சக்தி அதிகமாகிற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் அசால்ட்டாக கடந்து செல்வீங்க. அம்பிகை வழிபாடு மூலியமா அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையவே நடக்கும். மூளையின் வேகம் அதிகரிக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதன் மூலியமா அனுகூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரும் அமைப்பு உண்டாகும். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்பிக்கை அதிகரிக்கிறத நீங்க உணர்வீங்க. குடும்பத்தோடு இணக்கம் உண்டாகும். தனிமைக்குள் செல்லும் வாய்ப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தனிமை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் மேற்கொள்வது மூலியமா மனதை அமைதிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை மன அமைதியோடு சரியான முறையில் எடுப்பீங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க இது உதவியாக இருக்கும். இதனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். புதிதாக நிலம் வீடு வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி வக்ரமாகிறதால சில கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சனி போல கொடுப்பாரும் கெடுப்பாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி இந்த ஒரு காலகட்டத்தில் வக்ரமடைகிறதால மிகப்பெரிய கண்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியம். ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் குலைந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது மூலியமா நல்ல முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்த முடியும். மன அமைதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, மன அமைதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத கோபம் விரக்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிரி. நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி முன்னேற்றகரமான எந்த ஒரு முடிவையும் கோபம் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைகளில் கோபம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. இதனால் உங்கள் சக பணியாளர்களிடம் உங்கள் உறவு அந்த அளவுக்கு சுமூகமானதாக அமையாது. இதனால் வேலை செய்யும் சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையும் மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எடுத்த காரியங்களில் தடையும் அவமானமும் ஏற்படுவதற்கு கோபம் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையும் கோபத்தால் நீங்கள் செய்யும்போது அதில் தடை கண்டிப்பாக இருக்கும். மேலும் அந்த தடைகளால் அவமானம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர மனதால் உங்களுடைய தன்மையில் இருந்து தவறாமல் இருக்கிறது நல்லது. பொறுமை கோபமே வந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறது நல்லது. உங்களுடைய தன்மையிலிருந்து மாறாமல் அந்த கோவத்தை உங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தி அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். தேவையில்லாத இடத்துல கோபப்படுவது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது. வேலை பார்க்கும் இடங்களில் பிரச்சனை சோம்பல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மனதை அமைதிப்படுத்த தியானம் மேற்கொள்வது நல்லது. மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையோடு தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சி செய்கிறது மூலியமா நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் வீடுகளில்
பூஜை அறைகளில் அமைந்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாடும் மேலும் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். மற்றும் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மன அமைதி இருந்தால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.